ஆயக்குடி வீட்டுக்கு சீம்பால் குடுக்க சொன்னேனே, குடுத்தியா? என்னத்த இப்படி கேக்குறீங்க? உங்க முன்னாடி தானே கொடுத்து விட்டேன். குடுத்ததுல சீம்பால் இருந்துச்சா? நீ குடுக்கல. ஏன் குடுக்கல? இந்த வீட்டு லட்சுமி அந்த வீட்டுக்கு போறது எனக்கு பிடிக்கல. என்ன பேசுற நீ? இந்த வீடு அந்த வீடுன்னு 2 வீடும் ஐயா வீடுதான். அத்தை, நீங்க சொல்ற இந்த நியாயத்தை என்னால எந்த காலத்துல ஏத்துக்க முடியாது. அத்தை, நான் வயசுலயும் அறிவுலையும் உங்களை விட சின்னவதான். ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. மாமா தான் பங்கு போட்டு கொடுத்துட்டீங்க, மத்தத நான் பங்கு போட விட மாட்டேன். இந்த வீட்டு தூசு திரும்ப கூட அந்த வீட்டுக்கு போக நான் அனுமதிக்க மாட்டேன். நான் பெரிய வீட்டு மருமக. நீ பெரிய வீட்டு மருமகன்னு சொல்ற, ஆனா உன் புத்தி சின்ன புத்தியா இருக்கே. அந்த வீடு சின்ன வீடுன்னு இளக்காரமா பேசுற, ஆனா அவங்களுக்கெல்லாம் பெரிய மனசு. சீம்பால் ஒரு சின்ன விஷயம், அத குடுக்காம குடுத்தேன்னு பொய் சொல்லி அந்த பச்சை பிள்ளைங்களை ஏமாத்திருக்க. நான் போன் பண்ணி கேட்டப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? பெரியம்மா, சீம்பால குடிச்சோம், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த சின்ன பிள்ளைங்க அண்ணி உன்னை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இளவஞ்சி, நீ ஐயாவோட மருமக, அந்த தகுதிக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாத. ஐயா, ஐயா, என்னம்மா? நிச்சயதார்த்த வேலையெல்லாம் நல்லபடியா நடக்குதா? ஆமா நாச்சியா, எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி நம்ம குலதெய்வம் கங்காதேவி அருளால நல்லபடியா நடக்குதுமா. ஆமாங்க ஐயா, நம்ம கங்காவோட குணத்துக்கு எந்த குறையும் வராதையா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஐயா, நிச்சயத்துக்கு சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிடுறோன்னு சுப்புலட்சுமிக்கு ஒண்ணு வருத்தம் இல்ல? அதெல்லாம் ஒண்ணு வருத்தம் இல்ல, நான் சொன்னது மாதிரிதான் அவளும் சொன்னா. நிச்சயதார்த்தத்தை நம்ம சொந்தத்துக்குள்ளே வச்சுங்க, கல்யாணத்தை உங்க விருப்பப்படி நடத்துங்கன்னா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்புறம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே. என்னங்க ஐயா? சுப்புலட்சுமி உன்னையும் பிள்ளைங்களையும் நிச்சயத்துக்கு முத நாளே வர சொல்லிட்டா. சரிங்க ஐயா. அதுக்கு நான் என்ன சொன்ன தெரியுமா? நாச்சியா நிச்சயத்தை அன்னைக்கு தான் வருவான்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படி சொன்னீங்க? இங்க உனக்கு 1000 வேலை இருக்கு, நீ மட்டும் இந்த வீட்டுல இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காதுன்னு எனக்கு தானே தெரியும், அதான் அப்படி சொன்னேன். நாச்சியா, நான் கொஞ்ச நேரம் கண்ணா சொல்றேன், பிள்ளை வந்தா எழுப்பி விடு. சரிங்க. சரியா? சரி. ஏங்க, இங்க என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு தானே இருந்தீங்க? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், உன் வேலையை போய் பாரு. ஆமா, எல்லா கோவத்தையும் ஏன் மேலே காட்டுங்க. அத்தை கிட்ட ஒரு வார்த்தை பேசாதீங்க. சொல்றேன்ல, புரிஞ்சுக்க. என்ன இளவஞ்சி? ஒண்ணு இல்ல அத்தை. மா. என்னப்பா? மா, நீங்க நிச்சயத்துக்கு போறீங்களா? ஆமாப்பா, நான் மட்டும் இல்ல, நீங்க 3 பேர் என் கூட வரீங்க. நாங்களே உங்களை போக கூடாதுன்னு சொல்லத்தான் வந்தோம். நீங்க போக கூடாது, அந்த நிச்சயத்துல கலந்துக்க கூடாது. உங்க அப்பா வார்த்தைய மீற சொல்றியா? 30 வருஷம் அவரோட வாழ்ந்த வாழ்க்கையில அவரோட வார்த்தைய ஒரு நாள் கூட மீறி நடந்ததில்லை, இனியும் மீறி நடக்க போறதும் இல்ல. ஐயா என்ன சொன்னாலும் கேட்பேங்கிறீங்க, ஐயா செத்து போ சொன்னா? செத்து போவேன். பாத்துக்கிட்டே இருங்க, ஒரு நாள் சுப்புலட்சுமி பேச்சை கேட்டு ஐயா உங்களை செத்து போக சொல்லுவாரு. அன்னைக்கு ஐயாவோட வாக்கு வேத வாக்கா நினைச்சு நீங்களும் செத்து போயிருங்க. அந்த சுப்புலட்சுமி உங்க போட்டோவை மாட்டி டெய்லி பூஜை பண்ணுவா.
ஐயா வணக்கம் ஐயா, நான் ராஜன் பேசுறேன். மில்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட அரிசி வேணும். அப்படியா? ஒரு 5 நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் இதை வந்துடுறேன். யாருப்பா போன்ல? அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு பார்ட்டி மில்ல வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு லோடு அரிசி உடனே வேணுமா. நீ வண்டியை மில்லுக்கு திருப்பு. சரிப்பா. வணக்கம். வாங்க ராஜன், ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இப்பதான் வந்தேன். வந்த உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உடனடியே ஒரு லோடு அரிசி வேணும். அதுக்கு நான் உடனே அனுப்பிச்சிடலாம். டேய் பரமசிவா, இங்க வா. சொல்லுங்கய்யா. இந்த வண்டி TN 49 1254 உடனே ரெடி பண்ணு. ஒரு லோடு அரிசியா அதுல ஏத்து. இந்த டிரைவரை சீக்கிரம் வர சொல்லு. என்ன? சரிங்கய்யா. அப்புறம் என்ன ராஜன், என்கிட்ட சொல்லிட்டீங்களா? நான் அனுப்பி வச்சிடுறேன், நீங்க கிளம்புங்க. ரொம்ப அர்ஜென்ட்டுங்க. லாரி இங்க இருந்து புறப்பட்டு போறதை என் கண்ணால பார்த்த பிறகுதான் நான் இங்க இருந்து கிளம்புவேன். இந்த குலசேகரன் சொன்னா கண்டிப்பா செய்வான். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க. சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் லோடெல்லாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் வரேன். நாளைக்கு நிச்சயதார்த்தம், மாப்பிள்ள ஃப்ரெஷ்ஷா இருக்க வேணாமா? போய் ரெஸ்ட் எடு. இல்லப்பா, இங்க வேலையை முடிச்சிட்டு 2 பேரும் ஒண்ணா போலாம். சரி. ஐயா, ஆ. லோடு ஏற்றி முடிச்சாச்சு. ஆனா டிரைவர் இங்க யாரும் இல்ல. நம்ம கணேசன் இருக்கான், அவனை ஃபுல்லா தண்ணி போட்டிருக்கான். என்னைய அது வசமா மாட்டிக்கிட்டோமே. அவசரத்துக்கு இப்ப என்ன பண்றது? அந்த சுப்பிரமணி, அவனை வேற ஆந்திரா அனுப்பிட்டோமா? என்ன கணேசனை அனுப்பவே முடியாதா? அவன் வரேங்கிறான், ஆனா பொண்டாட்டி தான் அனுப்ப மாட்டேங்கிறா. சரி பரமசிவம், இப்போ சரிங்கய்யா. ஜெயச்சந்திரா, அப்பா, நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வா. நானே லாரியை ஓட்டிட்டு போறேன். நீங்க ஓட்ட போறீங்களா? உங்களுக்கு ஏற்கனவே ஐ ப்ராப்ளம் இருக்கு, நீங்க போய் ஓட்டலாமா? அதுவும் இல்லாம நாளைக்கு நிச்சயதார்த்தம் வேற இருக்கு. வியாபாரம் ஆச்சப்பா, லோடு போறோம்னா தப்பாயிடுமே. அதுக்காக நீங்க லாரி ஓட்ட போறீங்களா? வேணாம்ப்பா, நான் போறேன். வேண்டாம்ப்பா, நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். ஒன்னு அனுப்புனா உங்க அம்மா திட்டுவா. அப்பா, இந்த நிச்சயதார்த்தமே உங்களால தான் எனக்கு நடக்க போகுது. லோட இறக்கிட்டு டானு காலையில நான் இங்க இருப்பேன். இது கூட நான் செய்யலைன்னா எப்படிப்பா? இல்லப்பா, வேண்டாம், நானே போறேன். அப்பா, புரியாம பேசாதீங்க. உங்களுக்கு ஐ ஆபரேஷன் நடந்திருக்கு, டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா நாளைக்கு நடக்க இருக்கிற நிச்சயதார்த்தம் நடக்காம போயிடும். கோடவுனுக்கு போய் நானே லாரி ஓட்டிட்டு போறேன். சரிப்பா, ஜாகிரதையா போயிட்டு வா, சீக்கிரமா வந்துரு. சரிப்பா. ஏண்டா அண்ணா, நெல் என்னடா பழுப்பு நேரமா இருக்கு? வேக்காடு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு போல இருக்குண்ணே. திருப்பி காய் போடலாமாண்ணே? சரவணா, மாமா ஃபோன் பண்றாரா, அட்டன் பண்ணலாமா வேண்டாமா? அட்டன் பண்ணு, என்ன சொல்றான்னு கேளு. சொல்லுங்க மாமா. கார்த்திக், நீய சரவணனும் புறப்பட்டு உடனே மில்லுக்கு வாங்க. என்ன விஷயம் போன்லயே சொல்லுங்க. டேய், நீங்க நேர்ல வாங்க சொல்றேன். எங்க 2 பேரையும் வர வச்சு சமாதானப்படுத்தி நிச்சயத்துல கலந்துக்க வைக்க பாக்குறீங்களா? இல்ல, நிச்சயதார்த்தத்தை நிறுத்தத்துக்கு தான் கூப்பிடுறேன். என்னது? நிச்சயதார்த்தத்தை நிறுத்தவா? ஆமா, உடனே வா. மாமாவுடைய மறுபக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்ல. ஏய், என்னண்ணே, என்ன சொல்றாரு? நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்காக வர சொல்றாரு. போலாமா? போய் தான் பாப்போமே. சரி மாமா, நாங்க வர்றோம். வாங்கப்பா என் மருமகனுங்களா, உங்க கோவம்லாம் தீர்ந்துதா? நீங்க போன்ல சொன்ன விஷயம் உண்மையா இருந்தா கோபம் தீரும், பொய்யா இருந்தா கோபம் தொடரும். நீங்க சொன்னது பொய்யா நிஜமா? அது நிஜமா பொய்யான்னு தெரிய வைக்கத்தான் உங்களை இங்க வர சொன்னேன். நீங்க 2 பேரும் என் மேல கோவப்பட்டு ஒதுங்கி ஒதுங்கி போனீங்கன்னா நான் செய்யற சகுனி வேலை எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய வரும்? இந்த நிச்சயத்தை நிறுத்தத்துக்கு உங்க மாமா குலசேகரன் தான் சொந்த மகனையே பலி கொடுக்க போறான். ஆமா, நாளைக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்துல என் பையன் இருக்க மாட்டான். ரேஷன் அரிசி லோடு எடுத்துக்கிட்டு காலாவதியான பெர்மிட்டோட லாரியில அவனை அனுப்பி வச்சிருக்கேன். நம்ம சொந்தத்திலயும் சமூகத்திலயும் சுப்புலட்சுமி மகனுக்கு அவன் யாருமே கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நானே என் மகனுக்கு கட்டுவேனா? விட்டுருவேனா? அழிச்சிருவேன். சுப்புலட்சுமி குடும்பத்தை அழிச்சிருவேன்.
இப்ப பார் எப்படி அழிக்க போறேன்னு. தாசில்தார் ஐயாவா? வணக்கம் ஐயா, நான் கந்தசாமி பேசுறேன். ஐயா, TN 49 1254 லாரியில ரேஷன் அரிசியை கடத்திட்டு போறாங்க. நீங்க உடனே போனா அவங்கள மடக்கி பிடிக்கலாம். டிரைவர் யாரோ புது டிரைவர்னு கேள்விப்பட்டேன். உடனே கலெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அரிசி கடத்துறவன கைது பண்ணுங்க. SPக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன மாமா, சொந்த மகனையே காட்டி கொடுக்குறீங்க? மருமகனுங்களா, சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு ஆதரவா யாரா இருந்தாலும் எனக்கு எதிரிதான். அவங்க யாரா இருந்தாலும் அழிக்காம விட மாட்டேன். அது என் மகனாவே இருந்தாலும் சரி. என்ன பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி நாச்சியாரும் சரி, என் மருமகனுங்க நீங்களும் சரி, உங்களுக்காக என் உயிரையே கொடுப்பேன். எங்களை மன்னிச்சிருங்க மாமா. உங்க மனசை புண்படுத்திருந்தா எங்களை மன்னிச்சிருங்க மாமா. இல்லப்பா, நீங்க 2 பேரும் நான் பெருமைப்படுற மாதிரி தான் நடந்துக்கிட்டீங்க. உங்க குடும்பப்பட்ட நான் ரொம்ப பாராட்டுறேன். மாமனே மாறினாலும் பரவாயில்ல, அந்த சுப்புலட்சுமி குடும்பத்தை ஒழிச்சே ஆகணும், நிச்சயதார்த்தத்தை நிறுத்தியே ஆகணும்னு நீங்க எடுத்துக்கிட்ட முயற்சியை நான் பாராட்டுறேன். மாமாக்கு எப்படி தெரியும்? பழனி மாணிக்கம் மூலமா இளநீல சரக்க ஊத்தி ஜெயச்சந்திரனை குடிக்க வச்ச வரைக்கும் தெரியும். பரவாயில்ல, அப்படித்தான் இருக்கணும். நாளைக்கு இருக்கு வேடிக்கை. அத்தனை பேர் முன்னாடியும் சுப்புலட்சுமி குடும்பம் அவமானப்பட்டு நிக்க போது. நிச்சயதார்த்தம் நடக்கும் போது ஜெயச்சந்திரன் ரேஷன் அரிசி கடத்தல் சம்பந்தமா கைதான விஷயம் ஐயாவுக்கு தெரிய போது நிச்சயதார்த்தம் நிக்கும். இதுக்கப்புறம் அந்த கங்காவை எவன் கட்டுவான் நான் பாக்குறேன். இனிமே அந்த கங்கா கடைசி வரைக்கும் கன்னியாதான் நிக்க போறா. கொஞ்சம் சீக்கிரமா போ. ஃபாஸ்ட். ஹலோ, தேவநல்லூர் செக் போஸ்டா? எஸ் சார். நான் இன்ஸ்பெக்டர் கோபி பேசுறேன். சொல்லுங்க சார். நான் சொல்றத நோட் பண்ணுங்க. சொல்லுங்க சார். TN 49 1254 லாரி வருது, அதை மடக்கி நிறுத்துங்க. எஸ் சார். என்ன சார், என்னாச்சு? ஒரு லாரி ஒன்று வந்துட்டு இருக்கான், அதை மடக்கி பிடிக்க சொல்லி இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாரு. ஓகே சார். இந்த வண்டி தான் செக் போஸ்ட் இருக்கு. என்ன சார், கிளறி வாயா. என்ன சார், வண்டியில் என்ன இருக்கு? அரிசி. ஏன் சார்? லாரியை ஃபுல்லா செக் பண்ணுங்க. ஓகே சார். டிரைவர் நீ தானே? லைசன்ஸ் எங்க? நான் டிரைவர் இல்லை சார், வண்டி ஓனரோட பையன். பர்மிட் எடுங்க. பர்மிட்டா? ஒரு நிமிஷம் சார். இந்தாங்க சார், பாருங்க சார்.
பர்மிட் டேட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. எக்ஸ்பயர் ஆயிருக்கா? சார் சார் எல்லாம் ரேஷன் அரிசி சார். வாட்? ரேஷன் அரிசியா? வண்டி ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. கோ சீக்கிரம் சார். வாங்க சார். சார் அப்படிலாம் ஒண்ணு இருக்காது சார். சார் எந்த மூட்டையில இருந்து எடுத்தீங்க? இந்த மூட்டையில சார். இதுல செக் பண்ணுங்க. சார் இது கூட ரேஷன் அரிசி சார். இன்ஸ்பெக்டர் சார் ஃபுல்லா செக் பண்ணுங்க. மேலே ஏறுங்க, ஃபுல்லா செக் பண்ணுங்க. சார் டம்மி நம்பர் சார். உன் பேர் என்ன? ஜெயச்சந்திரன் சார். ரைஸ் மில் ஓனர் குலசேகரனோட பையன் சார். நீ யார் பையங்கிறது இப்ப கேள்வி இல்ல. ரேஷன் அரிசியை எவ்வளவு நல்லா கடத்திக்கிட்டு இருக்க? சார் சார் நான் கடத்தல சார். சத்தியமா நான் கடத்தல சார். கடத்தல என்ன? அப்புறம் எப்படி லாரியில ரேஷன் அரிசி வந்தது? சார் எப்படி வந்ததுன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியாது சார். உன்னை கையும் களவுமா கடத்தும் போது பிடிச்சிருக்கோம். இப்படி தெரியலன்னு சொன்னா எப்படி? இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணுங்க. சார் சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். சார் சார் நான் ரொம்ப பெரிய இடத்து பையன் சார். நாளைக்கு காலையில எனக்கு நிச்சயதார்த்தம் சார். நிச்சயதார்த்தமா? ஆமா சார். சார் நான் ஐயாவோட மருமகன் சார். அவரோட பொண்ணு கங்காவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் சார். சார் சின்ன வயசுல இருந்தே நான் கங்காவை ரொம்ப விரும்புறேன் சார். ஐயாக்கு தெரிஞ்சா நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவார் சார். ப்ளீஸ் சார். சார் கங்கா கங்கா என்ன தப்பா புரிஞ்சுக்குவா சார். காலையில எனக்கு நிச்சயதார்த்தம் சார். நிச்சயம் முடிஞ்ச உடனே நானே நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சரண்டர் ஆயிடுறேன் சார். ப்ளீஸ் சார். சார் செல்லுந்த கொடுங்க சார். நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன். ப்ளீஸ் சார் கொடுங்க சார். இப்ப நான் இவனை அரெஸ்ட் பண்ணா நிச்சயதார்த்தம் நின்று போயிடும். ஒருவேளை நான் இவனை பொறாமையால அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு கங்கா தப்பா நினைச்சிட்டானா? இவன் கெஞ்சரானேன்னு இவனை விட்டுட்டா நான் கடமை தவறுன மாதிரி ஆயிடும். ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா நான் என் கடமையை செஞ்சாகணும். கங்கா என்ன புரிஞ்சுப்பா? சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். ஐ எம் சாரி. அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாங்க மிஸ்டர். சார்